கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நேற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மே மாதம் 28ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக உங்கள் வீட்டில் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். குடும்பத்தில் எல்லாரையும் நான் விசாரித்ததா சொல்லுங்கள். நிறைய நல்ல காரியங்களும் சுப காரியங்களும் உங்கள் குடும்பத்தில் நடப்பதாகன்னு ஆண்டவருடைய ஸ்தானாதிபதியாய் நிறைஞ்ச மனசில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அப்படியே இது வலிக்கும். சரி, காலையில் எழும்பி உட்காந்து என் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை ஏன் பார்க்க முடியலை? நானும் கடினமாக உழைச்சி தான் பார்க்குறேன், நல்லா ஜெபம் பண்ணி தான் பார்க்குறேன், என்னென்னமோ உருண்டு புரண்டு பார்க்குறேன். ஆனாலும் ஒரு எழுந்தேற்றம் இல்லை, ஒரு முன்னேற்றம் இல்லை. ஏதோ நாள் ஓடுது, காலம் ஓடுது, ஏதோ சாப்பிட்றேன் தூங்குறேன், ஏதோ அப்படி வாழ்க்கை ஓடுது அப்படின்ற நிலைமையில் இருக்கிற பிள்ளைங்க, என்னைக்கு எனக்கு ஒரு உயர்வு, என்னைக்கு எனக்கு ஒரு மேன்மை வரும் என்று காத்துக்கிட்டே இருக்கிறீங்க. அந்த இயக்கத்தை இன்னைக்கு பூர்த்தி செய்யும்படி கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற மங்கள வார்த்தை எடுத்து வாசிங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 25வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். உயர்ந்த அடைக்கலத்தில், உயர்ந்த பாதுகாப்பான இடம், உயர்ந்த இடத்திலே அல்ல, உயர்ந்த அடைக்கலத்திலே. அடைக்கலம் அப்படின்னு பார்த்தாலே அடைக்கலநாதர் இயேசு தான் நம்முடைய கண்களுக்கு முன்பாக வர்றார். உயர்ந்த அடைக்கலன்னா அடைக்கலநாதர் இயேசு உனக்கு பாதுகாப்பாக வைத்திருக்கிற உயர்ந்த ஒரு ஸ்தானம். உயர்ந்த ஸ்தானம் அல்ல, உயர்ந்த அடைக்கலம். அப்படின்னா அந்த உயர்வு வரும்போது சில நேரங்களில் சிலருக்கு அழிவும் சேர்ந்து வருகிறது. சிலர் சொல்லுவாங்க, மேலிருந்து கீழே விழுந்தா எலும்பு கூட தேராதுன்னுவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உயர்ந்த அடைக்கலத்தில் உன்னை வைப்பேன். ஒரு பாட்டு உண்டு தெரியுமா? உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மையல்லாது பூமியில் யாரையும் நம்பிடேன், உயிர் தந்த தெய்வமே நீ. உம்மையல்லாது பூமியில் யாரையும் நம்பிடேன், உயிர் தந்த தெய்வமே நீ. பாருங்க, உயர் அடைக்கலத்தில் வச்சு உங்கள் உயிரை பாதுகாத்து நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சு உங்களை ஆண்டவர் அழகு பார்ப்பார். அதுக்கு நம்ம என்ன பண்ணணுமா? கர்த்தரை நம்பணுமா? நிறைய பேருக்கு பாதி நம்பிக்கை அவங்களுடைய திறமை மேலேயும் பாதி நம்பிக்கை ஆண்டவர் மேலேயும் இருக்கும். ஒரு நாளும் உங்கள் நம்பிக்கை உங்கள் திறமையின் மீதோ தாளந்து மீதோ யார் மீதும் இருக்கக்கூடாது. ஆண்டவர் மீது மட்டும்தான் உங்களுக்கு இருக்கணும். அவரை நம்பி இருந்தீன்னா கண்டிப்பாக அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வச்சு அழகு பார்ப்பார். பூமியின் உயர்ந்த பதவிகள் உனக்காக காத்துட்ருக்கு. பூமியின் உயர்ந்த தேசங்களுக்கு நீ போக வழிகளை கர்த்தர் உனக்கு திறப்பார். பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தை இனி தக்க வைத்து கொள்ளுகிற கிருபையை உனக்கு கொடுக்கும்படி கர்த்தர் புதிய வாசல்களை திறந்து உன்னை ஆசீர்வதிப்பார். சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சகோதரி செல்வசீலி ஃப்ரம் கோவிலம்பாக்கம். நான் ஆறுதலை தேடி ஒரு நாள் சுகமளிக்கும் கூடுகையில் கலந்து கொண்டு கூட்டத்தின் முடிவில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களிடம் என்னுடைய மகனுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்க ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டேன். மேலும் பணம் செலவு இல்லாமல் வெளிநாட்டில் வேலை கிடைத்தால் சாட்சி சொல்லுவேன் என்று பொருத்தனை செய்து கொண்டேன். கர்த்தருடைய கிருபையினாலும் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களுடைய ஜெபத்தினாலும் என்னுடைய மகனுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைத்து கர்த்தரவனை ஆசீர்வதித்தார். பாருங்க, ஒவ்வொரு மாதமும் நம்ம நடத்துகிற ஆறுதலை தேடி ஒரு நாள் கூட்டம் முதல் ஞாயிற்றுக்கிழமை நடத்துவோம். அதில் இந்த சகோதரி செல்வசீலி வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும்போது அடிமை மூலமாக ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த மங்கள வார்த்தையை கர்த்தர் கேட்டு அவங்க என்ன சொல்லி ஜெபிக்க வந்தாங்க? என் பிள்ளைக்கு ஒரு பைசா செலவு இல்லாமல் வெளிநாட்டுக்கு போக
விசா வரணும், செலவு இல்லாமல் அவன் போய் அந்த தேசத்தில் நல்லா வேலை செய்து சம்பாதிக்கணும். அதுக்காக ஜெபிக்க வந்தாங்க. ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு அடிமை மூலமாக கொடுத்த மங்கள வார்த்தையை நிறைவேற்றி ஒரு பைசா செலவில்லாமல் அவன் விரும்பின தேசத்தில் அவனை கொண்டு போய் சேர்த்தார். இன்னைக்கும் ஒருவேளை நீ நினைக்கலாம், நான் பணம் கொடுத்து ஏமாந்து நிற்கிறேன் வெளிநாட்டுக்கு போக, பணம் கொடுத்து ஏமாந்து நிற்கிறேன் கவர்மெண்ட் ஜாபுக்கு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ கொடுத்த பணத்தையும் உனக்கு மீட்டு தருவார். இலவசமாக வேலையும் கொடுத்து விசாவும் கொடுத்து உன்னை கனம் பண்ணுவான். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் என்று சொன்னீரே. வாழ்க்கையின் கீழ் மட்டத்திலே, வறுமை கோட்டுக்கு கீழே கிடந்து கஷ்டப்படுகிற ஒவ்வொருவருக்குள்ளால முதலாவது நானும் ஆண்டவருடைய கிருபையினால முன்னேறுவேன் என்கிற நம்பிக்கை, விசுவாசம் உம்மால் அவர்களுக்கு கொடுக்கப்படுவதா. விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய் என்று சொன்னீரே. என்னை விசுவாசித்து தேவ மகிமையை, ஆண்டவர் கொடுத்த உயர் அடைக்கலத்தின் மேன்மையையும் உயர்வையும் என் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள அதை தக்க வைத்து இந்த பூமியில் மனநிறைவோடு சாட்சியாய் வாழ இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இவர்கள் வியாபாரத்தில் பூமியின் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பீராக. இவருடைய தொழிலில் இவர்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பீராக. வேலை ஸ்தலத்தில் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பீராக. ஊழியத்தில் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பீராக. படிப்பில் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பீராக. எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல மதிப்பெண்களை தாராளமாய் கொடுத்து உயர்ந்த கல்லூரியில் பிள்ளைகள் படிக்க கர்த்தரின் பிள்ளைகளுக்கு வழிவாசல்களை திறப்பீராக. நல்லா படித்து நல்லா முன்னேறி உயர்ந்த பதவியில் உட்கார கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும். இந்த நாளிலும் திருமண நாளை, பிறந்த நாளை நினைவுறுகிற பிள்ளைகளை ஒரு விசை நினைத்தருளும் சுவாமி. புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்ற வார்த்தை என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த வருஷம் முழுவதும் பலிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-2454-7-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.